மூன்றாவது அடையாளத்தை பிரகடனப்படுத்தின ஒரு தாயை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பா பட்டணம் ஒரு பட்டணம். அங்கே கிரேக்க பாஷையில் தொற்காளி என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், ஒரு அம்மா இருக்கிறாங்க. தொற்காளுங்கிற ஊரில் தொற்காளுங்கிற அம்மா யோப்பா பட்டணத்தில் இருந்தாங்க. அந்த அம்மா அவங்கள பற்றி பைபிள் சொல்லுகிறது, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாளாம். அவளுக்கு என்ன வேலையா? நல்ல காரியம் செய்கிறது, தர்மம் செய்கிறது, உதவி செய்கிறது. இதுதான் அவளுடைய வேலை. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறது, உதவி செய்கிறது, நிறைய காரியம் செய்வாங்க. அப்படியே அவங்க வாழ்ந்து வந்தாங்க. திடீர் என்று ஒரு நாள் அவங்களுக்கு மரணம் வந்து மறிச்சிட்டாங்க. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கடத்தி வச்சாங்க. செத்தவங்களை என்ன செய்வாங்க? குளிப்பாட்டுவாங்களா? அப்படியே போட்டுருவாங்களா? செத்ததுக்கு அப்புறம் அந்த தொற்கால அம்மாவை குளிப்பாட்டி மேல் வீட்டில் வச்சுருந்தாங்க. அப்போது யோப்பா பட்டணம் லித்ரா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். ஐயோயோ, தொற்கால் இறந்துட்டாங்களே, அவங்க சீக்கிரம் மறிக்கக்கூடாது, அவங்க இந்த ஊரில் இருக்கிறது ரொம்ப பிரயோஜனம், நன்மை, அவ்வளோ சீக்கிரம் மறிக்கக்கூடாது, அவங்க போங்க, பேதுருன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர் கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணால் அவர் உயிரோடு எழுப்பிடுவார் சொல்லி எல்லாரும் பதட்டமாக இருக்கிறாங்க. பயங்கர பரபரப்பாக இருக்கு ஊரே. தொற்கால் மறிச்சிட்டாங்களான்னு சொல்லி அங்கே ஒரே பரபரப்பாக இருக்கு. உடனே பேதுரை போய் சீக்கிரம் வாங்கன்னு பேதுரை கூப்பிட்றாங்க. இப்படி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி பேதுருவும் எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது அங்கே உட்கார்ந்த அந்த விதவைகள் எல்லாரும் அழுதாங்களாம். என்ன சொல்லி அழுதாங்களாம்? தொற்கால் தங்களுடன் கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அவளை சூழ்ந்து நின்று எல்லாரும் காண்பிச்சாங்களாம். ஐயோங்க பாருங்க, இந்த தொற்கால அம்மா ரொம்ப நல்லவங்க, எனக்கு உதவி செய்வாங்க. இங்கே பாருங்க, அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸு, அவங்க கொடுத்த போர்வை, அவங்க கொடுத்த சேலை, எத்தனை அடையாளங்களுக்கு பாருங்க. அவங்க சாகக்கூடாதுங்க சீக்கிரம், இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் நன்மை செய்வாங்க சாமி, எப்படியாச்சும் ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக அந்த பேதுருக்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த உடனே பேதுருக்கும் மிகுந்த மனதுருக்கம். மேலே போய் கையை வச்சு ஜெபம் பண்ண உடனே அந்த தாய் உயிரோடு எழுந்தாங்க. இதில் என்ன பிரகடனம் அப்படின்னு கேட்டால், நம்மளும் ஒரு நாள் தொற்கால போய் சாவு வரும். எல்லாருக்கும் ஒரு நாளுக்கு மரணம் வரும். மரணம் வந்துருச்சுன்னா அப்போது நமக்காக யார் அழுவா அப்படின்னா, உனக்காக எனக்காக நம்முடைய கணவன் அழுவார், மனைவி அழுவாங்க, பிள்ளைங்க அழுவாங்க. இது உலக வழக்கம். ஐயோ அப்பா போயிட்டாங்களே, அம்மா போயிட்டாங்களே, வீட்டுக்காரர் போயிட்டாரே, மனைவி போயிட்டாலே நம்ம அழுவோம். அதல்ல, தொற்காலுக்கு அந்த ஊரே அழ ஆரம்பித்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா, அவங்க செஞ்ச நற்கிரியைகளில் அவங்க அடையாளம் படுத்தினாங்க. அடையாளமாக இங்கே பாருங்கள் இதெல்லாம் அவங்க அடையாளம் தான் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் கேட்குறார், உங்களுக்கு நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெயர் சொல்ல இந்த பூமியில் ஏதாகிலும் அடையாளம் இருக்கிறதா? துர்காலை போல அடையாளம் இருக்கிறதா? தொற்காலை போல மறித்த உடனே ஜனங்களாம் சீக்கிரம் ஓடுங்க பாஸ்டரை கூட்டுவாங்க அப்படி ஊரே பதறாங்களே. உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா யாராச்சும் பதறுவாங்களா? இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் உடனே பாஸ்டர் பதறி அடித்து ஓடியாருவாரா? இப்போ ஏன் அந்த அம்மா வீட்டுக்கு ஏன் வேகமாக போகணும்? அந்த அம்மாவோட சபையில் என்ன புண்ணியம், இந்த ஐயாவோட சபையில் என்ன புண்ணியம்? இவர்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வராரா, செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கு வராரா, இந்த ஸ்பெஷல் மீட்டிங் வராரா, சர்ச்சுக்கு ஒழுங்காக வராரா, இல்லை ஒரு தசம்பாங்க கொடுக்குறாரா, ஆனால் சந்தா ஒழுங்காக கட்டுறாரா? இவர் என்ன இப்போ சர்ச்சுக்கு வரலன்னா என்ன, செத்து போயிட்டா என்ன, சபைக்கு முழிட போகுது அப்படின்னு பாஸ்டர் நினைப்பாரா? உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சின்னா பதறி அடித்து ஓடி வருவாரா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும். தொற்காலுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே பேதுரு கூப்பிட எல்லாரும் பதறி ஓடுறாங்க. பேதுரும் ஓடி வருகிறார், ஊழியக்காரர். இது போல் இருக்கணும். இப்போ உங்களை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டால் இந்த பாஸ்டர் ஓடி வருவாரா? எப்போ அடக்கம் பண்ண போகிறேன்னு கேட்டு மறுநாள் வருவாரா? உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சினா பாஸ்டர் காலை பிடிச்சி அழுவாரா?
வந்து ஒரு பாட்டை பாடிக்கிட்டு மண்ணள்ளி போட்டு வந்துடுவாரா அப்படின்னா எதில் அது விளங்கும் அப்படின்னா இந்த பூமியில் நாம் எதை அடையாளப்படுத்தியிருக்கிறோமோ அதை மையப்படுத்தி தான் நமக்காக மக்கள் அழ ஆரம்பிப்பார்கள். நம்ம செத்துட்டா ஒரு 100 பேராச்சும் அந்நியன் அழணும். அந்த அளவிற்கு நம்ம நற்கிரியைகளை செஞ்சு வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம மனைவி பிள்ளைங்க அழுவது இயல்பு, நம்ம புருஷன் அழுவது இயல்பு, அப்பா அம்மா அழுவது இயல்பு. ஆனால் பப்ளிக்கில் 100 இடத்துலையாச்சும் ஒரு 100 பேராச்சும் நம்ம நினச்சி கண்ணீர் வடிக்கணும், சாட்சி சொல்லணும். அந்த அளவுக்கு நற்கிரியைகளை நாம் செய்து வைக்க வேண்டும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமான்னு சொல்கிறீங்க? நற்கிரியைகள் முக்கியமாக இல்லையா? நற்கிரியைகள் முக்கியமாக இல்லையா? போனோமா, சம்பாரிச்சோமா, நம்ம சாப்பிட்டோமான்னு இருக்கக்கூடாது. நற்கிரியைகளை செய்ய வேண்டும், ஆலயத்தை கவனிக்க வேண்டும், ஊழியத்தை கவனிக்க வேண்டும். நம்ம சபையில் அடுத்த மாதம் பெண்கள் முகாம் நடக்குதா, உங்கள் பங்கை செய்யணும். ஐயோ பெண்கள் முகாம்னா இந்த பிரதர் நிற்பாரே, ஐயோ இந்த கூட்டம்னா இவர் சிஸ்டர் நிற்பாங்களே, இவங்க தானே நிற்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களை எந்த இடத்துல பார்த்தாலும் உங்கள் ஞாபகம் வருகிற அளவிற்கு நீங்கள் அடையாளமாக இருக்கணும். கிராமத்தில் அப்படி இருக்கணும், உறவுகள் அப்படி இருக்கணும், சபையில் அப்படி இருக்கணும், தேவராஜ்யத்தில் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம காலங்களுக்கு பிறகு சில அடையாளங்களை நாம் விற்று செல்ல வேண்டும். தொற்காலை போல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ கிரியைகள் ரொம்ப முக்கியம். அப்போ கிரியைகளை பிரகடனப்படுத்தி அதில் நாம் அடையாளமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம மரித்து பரலோகம் போகக்குள்ள நம்ம ஆவி ஆத்மா மட்டும் பரலோகம் போகாது, கூடவே நம்ம கிரியைகளும் சேர்ந்து போகும். போறீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து பார்த்தா, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அங்கே பாருங்களேன், கிரியை 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 அப்படின்னு அங்கே நிறைய இடத்துல வரும் பாருங்கள். உன் கிரியைகள், அப்புறம் 100 இடத்துல 2-3 இடத்துல உன் கிரியைகள், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி என்றால் என்ன பொருள்? நம்முடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கையை அசைச்சு ஒரு அலேலியா சொல்லுங்களேன். நம்ம சபையில் உள்ள ஜனங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய கிரியைகள், உங்கள் அடையாளங்கள் ஒன்றும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம மரித்த உடனே வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 13ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். எல்லாம் சேர்ந்து படிங்க. கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஆமேன்னு சொல்லியா? வசனம் போட்டிருக்கு, ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம மரித்து போகல, நம்ம மட்டும் பரலோகம் போக மாட்டோம். இந்த பூமியில் என்னென்னலாம் நன்மை செஞ்சோமோ அந்த நன்மைகளும் சேர்ந்து போகும். அல்லேலூயா. அப்போகும் தொற்கால் இந்த பணியை தான் செய்து கொண்டு வந்தார்கள். இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற திருச்சபை ஜனங்களே, உங்களுடைய அபிஷேகம் என்கிற அடையாளத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்கிற அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது. யாப்பேசை போல உங்கள் அடையாளத்தை ஜெபம் பண்ணி நீங்கள் மாற்றிவிட வேண்டும். என்ன முருகேஷ் ஞாபகம் இருக்கா? உங்கள் அடையாளத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே நீங்கள் மாற்றிவிட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் அடையாளம் நீ மாற வேண்டும். அடையாளத்தை நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஜெபம் பண்ணி அடையாளத்தை மாற்றணும். துர்காலை போல தர்மங்களை செய்து உங்கள் அடையாளங்களை நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டும். அப்போ பைபிளில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடி என் நாமத்திற்காக நீ வைராக்கியம் பாராட்டினபடினாலே இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். திறந்த வாசல், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். திறந்த வாசல். யாருக்கு திறந்த வாசல் கர்த்தர் வைப்பாராம்? கொஞ்சம் பலன் இருந்து கூட கர்த்தரை மறுதலிக்காமல் வாழுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைப்பார். நான் சொல்லுகிறேன், உங்கள் அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் அபிஷேகத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் அடையாளத்தை விட்டுவிடாதீர்கள். கர்த்தருக்காய் கிரியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பாராக. எல்லாரும் இருக்கிறார்கள், எழுந்து நின்று கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை வைக்க போகிறார் என்று நீங்கள் வாக்கு பண்ணுங்கள். திறந்த